ஹலோ மக்களே, வெல்கம் டு நான் தான் அந்த பையன். இன்னைக்கு ஸ்ரீலங்கா டே 4 பார்ட் 1 சீரீஸ்ல நம்ம பார்க்க போற பிளேஸ் நுவாரலியா. ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு போன ஸ்பாட் தான் அம்பல்ஸ் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்க சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சு. இட்லி, தோசை, இடியாப்பம், ஃபில்டர் காஃபி, இது எல்லாமே செம டேஸ்ட். ஸ்பெஷலி அவங்க பால் கறி சான்ஸே இல்ல, பயங்கர டேஸ்ட் அண்ட் யம்மியா இருந்துச்சு. கிரவுட் பாருங்க, சூப்பர் ரெஸ்டாரண்ட்டுங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு விட்ரா வண்டியன்னு நாங்க போன ஸ்பாட்ஸ் தான் ஈகிள்ஸ் வியூ பாயிண்ட். அடடடடா, என்ன ஒரு பிளேஸ் தெரியுமாங்க. இங்க இருந்து நீங்க என்டையர் நுவாரலியாவோட அழக ரசிக்கலாம். இந்த ஈகிள்ஸ் வியூ பாயிண்ட் ரீசென்ட்லி ஜான் 26, 2025 தான் ஓபன் பண்ணாங்க. இதோட ஆர்கிடெக்சரே பயங்கர டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்றாங்க. டீடைல் செக் பண்ணிக்கோங்க. உள்ள கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே அவைலபிள். ஸ்ரீலங்காலேயே ஹையஸ்ட் வில்லேஜான ஷண்டிப்பூர் வில்லேஜ்ல தான் இந்த வியூ பாயிண்ட் லொகேட் ஆயிருக்கு. அரவுண்ட் 7339 ஃபீட் சி லெவல்ல இருந்து இந்த வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சூடா காஃபி குடிக்க ஒரு கேஃபிடேரியாவும் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஈகிள் அதோட விங்ஸ விரிச்சிருக்கிற மாதிரி மவுண்டன் வியூவை நம்ம பார்த்து ரசிக்கலாம். மேல ரீச் ஆனதும் வாவ், ஒரு பிரீத் டேக்கிங்கான செம வியூங்க. சிலு சிலுன்னு காத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூ பார்க்கவே. பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. நாங்க ரொம்ப ஏர்லியா பிளான் பண்ணியிருந்தோம், பட் 1 hour டிலே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கிரௌடடாவே இருந்துச்சு. ஸோ நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த வியூ பாயிண்ட்டை ரீச் ஆகி ரசிச்சு பாருங்க. ரீல்ஸ்க்கு போட்டோ எடுக்க ஒரு தரமான ஸ்பாட். மிஸ் பண்ணா வருத்தப்படுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம போன ஸ்பாட் தான் போஸ்ட் ஆபீஸ். நுவாரலியா லிட்டில் இங்கிலாந்துன்னு சொல்லப்படுது. ஏன்னா இங்க பிரிட்டிஷ் பீப்புள் தான் ஆட்சி புரிஞ்சாங்க. வாங்க போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போய் என்ன பண்றோம்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற மெனி பில்டிங்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சரை குறிக்கும். ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் இந்த போஸ்ட் ஆபீஸ் அமைஞ்சிருந்தது. இந்த போஸ்ட் ஆபீஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. இது டூடோர் ஸ்டைல் ஆர்கிடெக்சர்ல 1894ல கட்டின ஒரு போஸ்ட் ஆபீஸ். இப்போ இது ஃபாரின் விசிட்டர்ஸ்க்காக ஓபன் பண்ணிருக்காங்க. ஒரு மியூசியம் மாதிரினே சொல்லலாம். இன்னுமே இந்த போஸ்ட் ஆபீஸ் லைவ்ல தான் இருக்கு. இங்க பியூட்டிஃபுல்லான ஹேண்ட் கிராஃப்டட் கிரீட்டிங் கார்ட்ஸ், கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப், இது எல்லாமே இங்க நீங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வித்துனுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் அங்க இருந்த எல்லா கிரீட்டிங் கார்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணான். அண்ட் எங்களுக்குமே ஒரு கிரீட்டிங் கார்டு சூஸ் பண்ணி கொடுத்தான். இனிஷியலி இந்த பிளேஸ் பிரிட்டிஷ் கம்யூனிட்டிக்காக போஸ்டல் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போஸ்ட் மாஸ்டரோட குவார்டர்ஸாவும் கன்வெர்ட் பண்ணாங்க. எங்கெங்க லெட்டர் போடுறோம் எல்லாமே வாட்ஸ்அப், இமெயில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி வந்துட்டு லெட்டர் எழுதலாம், போஸ்ட் பண்ணலாம், இது எல்லாமே நீங்க இங்க லைவா ஒரு டெமோ பார்க்கலாம். அண்ட் நீங்க போஸ்ட் பண்ண கார்டுமே உங்களோட வீட்டுக்கு டெலிவர் பண்ணிடுறாங்க. நாங்க இங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். எஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட் ஸ்ரீலங்காவோட பிளேசஸோட போட்டோகிராஃப்ஸ் இருக்கிற மாதிரி போஸ்டல் கார்ட்ஸ் சூஸ் பண்ணாரு. நானும் என் ஹஸ்பண்டும் டீனேஜுக்கே போய் கிரீட்டிங் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சர்ப்ரைஸா செலக்ட் பண்ணாங்க. எப்படி? நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும்ல, ஒரு போஸ்ட் கார்ட்ல இந்தியன் அட்ரஸ போட்டு நாங்க ஒரு கிரீட்டிங் கார்டு சென்ட் பண்ணோம். 1 வீக்ல இந்தியா ரீச் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. வித்துன் ரொம்பவே குஷி ஆயிட்டான். நீங்களும் உங்க கிட்ஸோட போனீங்கன்னா இந்த போஸ்ட் ஆபீஸ் ஒரு மஸ்ட் விசிட் லொகேஷனே சொல்லலாம். நான் எழுதி முடிச்சதும் வித்துன் அந்த கார்டுக்கு ஒரு ஸ்டாம்ப் சூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணான்.
அதுக்கப்புறம் அந்த கார்டை போஸ்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணான். அவனுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அந்த பில்டிங் வெளியே இருந்து போட்டோ எடுக்க வாவ் சூப்பரா இருந்துச்சுங்க. செம ஆர்கிடெக்சர் போங்க. பை பை போஸ்ட் ஆஃபீஸ், மிஸ் யூ. நெக்ஸ்ட் நாங்க போன ஸ்பாட் தான் சீதா அம்மன் டெம்பிள், நுவாரலியா. இந்த டெம்பிள் மட்டும்தான் உலகத்திலே சீதா அம்மனுக்காக கட்டப்பட்ட டெம்பிள். ஏன்னா இங்க தான் சீதா தேவி ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு ராமனுக்காக காத்திருந்த அசோகவனம் என்று ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. இங்க தான் அவங்க தவம் புரிஞ்சாங்களாம். அது மட்டும் இல்ல, ஹனுமனும் இங்க தான் சீதா தேவிய மீட் பண்ண இடம்னு சொல்றாங்க. ராவணன் இதை சுத்தி ஒரு நந்தவனத்தையே உருவாக்குனாராமா. இங்க ஒரு அழகான ரிவர் இருக்கு. அங்கதான் சீதா தேவி பாத் பண்ண இடம்னு சொல்றாங்க. இந்த டெம்பிள் ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணுச்சுங்க. அங்க ஒரு சோகம், ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் எல்லாமே இங்க பார்க்க முடிஞ்சிச்சு. எஸ்பெஷலி இந்த ரிவர் பாருங்களேன், எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க தான் ஹனுமன் சீதா தேவியை பார்த்து ராமன் கொடுத்ததா சொன்ன ஒரு மோதிரத்தையும் வழங்கினாங்களாமா. அந்த சீனை அப்படியே ஒரு ஸ்டாச்சுவா உருவாக்கியிருக்காங்க. இந்த டெம்பிளோட அன்னதானம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ரசம், உருளைக்கிழங்கு பொரியல்னு தாறுமாறா இருந்துச்சு. செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. இந்த கோயிலும் இல்லாம இந்த கோயில்ல சுட தண்ணிலாம் கொடுக்குறாங்கங்க. நீங்க ஸ்ரீலங்கா போனா இந்த சீதா அம்மன் கோயிலை மறக்காம விசிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கன் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற பிளேஸ் நுவாரா ஹில் ட்ரெயின் ரைட் ஸ்பாட் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றோம். ஸோ இதை பார்த்து ரசிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.